இளம் வாலிபன் ஒருவன் எந்த கட்டைகளையும் தன் தொடையில் வைத்து உடைத்து விடுவான். ஒரு போட்டியில் விதவிதமான 100 தனி கட்டைகளை உடைத்து சாதனை புரிந்தான். அவனுக்கு 2 கட்டைகளை ஒன்றாக கட்டி உடைக்கும் போட்டி வைக்கப்பட்டது. அவன் அதை மிகவும் சிரமப்பட்டு தன் கால்களில் அதிக வலியோடு கொஞ்சம் சேதப்படுத்தினான். அடுத்து 3 கட்டைகளை ஒன்றாக கட்டி வைக்கப்பட்ட போட்டியில் அவன் எலும்புகள் பாதிக்கப்பட்டு வலியால் துடித்தானே தவிர கட்டைகளை உடைக்க முடியவில்லை. இன்றைக்கும் இதே போலவே சாத்தான் விசுவாசிகளாகிய நாம் தனித்தனியே செயல்படும் போது அவன் எளிதாக மேற்கொண்டு விடுகிறான். நாம் ஒன்றாக இணைந்து செயல்படும் போதும் ஜெபிக்கும் போதும் சாத்தானுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறோம். ஏனென்றால் ஒருமனமாக இருப்பவரோடு இயேசு இருக்கிறார். ஆகவே நாம் ஒன்றாக இணைவோம், ஒன்றாக ஜெபிப்போம், ஒன்றாக செயல்படுவோம். சாத்தானின் சதி திட்டங்களை முறியடிப்போம். அவனுடைய ராஜ்யத்திற்கு பெரும் சேதத்தை விளைவிப்போம். சிந்தனைக்கு, முப்பரிநூல் சீக்கிரமாய் அறாது. 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். ஆமென்.